அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசியோட சரி வராது, ஒத்து வராது, அந்த ராசியோட சேர்ந்தால் நமக்கு பெரிய கண்டம் மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் கரெக்டாக 180 டிகிரி, அதாவது ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அது 360 டிகிரி. அதில் 181 டிகிரிலேருந்து 210 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த துலா ராசி 180 டிகிரியில் ஆரம்பிக்கும். கரெக்டாக 7வது இது. அதே மாதிரி ஏன்னா கரெக்டாக 7, அது மேஷ ராசி அப்படின்றது 1, இது 7. அப்போ என்ன தராசு மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு தராசு சிம்பல் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை எடை போடுறது தராசு அப்படிங்கிறது, அந்த தராசு சிம்பல் கொடுத்துருக்காங்க. இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இது ஒரு சரராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால பெரிய மினிஸ்டர்ஸு, தொழிலதிபர்கள், தொழிலதிபர்கள், பங்கு சந்தை அதில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த ராசியில் ஏன்னா இவங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதி புதன், இவங்களுக்கு 10வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இதனால் அவங்க பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது துலா ராசியை சேர்ந்தவங்க. இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு தள்ளி போடுறது கொஞ்சம் சோம்பேறினே சொல்லலாம். இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தள்ளி போடுற குணாதிசயம் இருக்கும். இப்போ கொஞ்சம் டயத்தை தள்ளி போடுற குணாதிசயம் இருக்கும். இப்போ ஏன்னா மனசு எப்போ பார்த்தாலும் ஒரு சஞ்சலத்தோடையே இருக்கும். அதனால இவங்க தள்ளி போடுறாங்க. தள்ளி போடுறதுக்கு முக்கியமான காரணம் மனசு சஞ்சலத்தோடு இருக்கிறது தான். அதனால் தள்ளி போடுற குணாதிசயம் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த ராசியில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு. அதனால் உடல் சூடு இது சம்பந்தமான உடனே உடம்பு சூடு சம்பந்தமான தொற்றுக்கள் அதெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் உடம்பை எப்போவும் கரெக்டாக அவங்க பராமரிச்சுக்கணும். ஏன்னா பித்தம் உடல் சூடு மட்டும் இல்லை, பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது. அதனால தான் இந்த சோம்பேறித்தனமும் அந்த காரியங்களை தள்ளி போடுறதும் அது. அதனால் பித்தம் குறையிறதுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கணும். இது பொதுவாக உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இந்த ராசிக்கு உள்ளதுன்னு சொல்லி. இந்த ராசிக்கு எந்தெந்த ராசி ஒத்து வராது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மீன ராசி ஒத்து வராது. மீன ராசியும் ரிஷபராசியும் உங்களுக்கு ஒத்து வராது. மீன ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி, இவங்க காற்று ராசி. ஸோ அதனால் அந்த மீன ராசிக்கும் இவங்களுக்கு ஒத்து வராது. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஜென்ரலாக நம்ம ஒரு எல்லா ராசிக்கும் பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி ரிஷபராசிக்கு ஒத்து வராது. ரிஷபராசி பரபரன்னு இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இவங்க சோம்பலாக இருப்பாங்க, காரியங்களை தள்ளி போடுவாங்க. ஜென்ரலாக பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்களே ஒத்து வராமல் இருக்கும். இந்த ராசியில் பொதுவாக நம்ம ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம். பொதுவாக இவங்க திருமணத்தில் இவங்களுக்கு தடைகள், இல்லாட்டினா பொதுவாக திருமணம் ஆகிடும். திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் பெண்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 2 திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவங்க திருமண வாழ்க்கை பிரிவினைக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிவினை அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாகவே துலா ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவங்களுடைய அதிபதி தான் ரிஷபராசிக்கும் அதிபதி. அதனால் அந்த ஜென்ரலாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் சனி உச்சமாகிறார். பொதுவாக ரிஷப துலா ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் சனி பகவான் உச்சமாகிறார்.
அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சனி பகவான் இல்லையா, அதனால் வந்து சின்ன சின்ன உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மோரோவர் வந்து சனி பகவானுக்கு மந்தன்னு ஒரு பேர் உண்டு. அதனால் வந்து அவங்க டிலே இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பான ஒரு காரணமாக இருக்கும். எதையும் ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அந்த நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து நமக்கு வந்து குருவாக வர்றதுனால, சுக்கிரன்றது வந்து அசுரகுரு, தேவகுரு வந்து குரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு. அதனாலேயே வந்து இந்த ஜென்ரலாக நம்ம வந்து இது மாதிரி அந்தந்த ராசி அந்த கிரகங்களுடைய குணங்கள் இதெல்லாமே வச்சு பார்க்கும்பொழுது தான் நமக்கு இதெல்லாம் வந்து தெரிய வருது. இதெல்லாம் இதனால தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி ரீதியாக நம்ம இதை அணுகிறோம். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற இதனால தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதை அணுகிறோம். இவங்க வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான டயத்தில் தூங்குறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உடல்நிலை சம்மந்தமான கோளாறுகளை வந்து நீக்கும். இது வந்து எந்த ஒரு இவங்க அப்பா வந்து பொதுவாக 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் நீசம் அடைகிறாருன்னு சொன்னேன். இவங்க அப்பாவால் அதாவது இவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு இல்லைன்றதெல்லாம் இல்லாமல் அவங்க மானசீகமாகவே அப்பா வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதுக்காக அம்மாவை நேசிக்க மாட்டாங்களான்னு கேட்கக்கூடாது, அம்மாவையும் நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. நான் ஜென்ரலாக ஒரு விதி சொல்கிறேன், ஒரு ஜென்ரலாக இதெல்லாம் ஜென்ரலான ஒரு விதி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் அதுக்காக தானே இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுவாக ஒரு ராசிக்குன்னு வரும்பொழுது ஒத்தப்படை ராசிகள் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரியான வீடு, இந்த மாதிரி ராசிகள், அதாவது இப்போ துளாராசிக்கு துளாராசி 1, 3 வந்து தனுசு ராசி, இது 5 வந்து கும்பராசி, அது மாதிரி 7 வந்து மேஷ ராசி, 9 வந்து மிதுன ராசி, 11 வந்து சிம்ம ராசி. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒத்து வரும் ஜென்ரலாக நான் சொல்கிறதெல்லாம். அதே மாதிரி வந்து ரெட்டப்படை ராசிகள். அப்போ ரெட்டப்படை ராசிகள்னால் என்னென்ன வரும்? இதுலேருந்து அடுத்து 2வது இடம் வந்து விருச்சிக ராசி ஒத்து வராது, மகர ராசி 4வது ராசி ஒத்து வராது, மீன ராசி 6வது ராசி ஒத்து வராது, ரிஷப ராசி 8வது ராசி ஒத்து வராது, கடக ராசி 10வது ராசி, இதெல்லாம் அது மாதிரி வந்து கன்னி ராசி 12வது ராசி, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒத்து வராது. ஜென்ரலாக இதில் ஒரு சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது. அதனால தான் மெயினாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, மெயினாக ஒத்து வராதது வந்து சஷ்டாஷ்டகம்னு சொல்லக்கூடிய 6, 8. இந்த 6வது ராசின்றது மீன ராசி, 8வது ராசின்றது ரிஷப ராசி. ஸோ இந்த 2 ராசியும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் இவங்களால் வந்து நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசியும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரிஷப ராசியும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க, அலட்சியமாக இருப்பாங்க, டைம் தள்ளி போடுவாங்க. அவங்க 2 பேரும் டைம் தள்ளி போட விரும்ப மாட்டாங்க. பேசிக்கல் குணம், அடிப்படை குணம் இதுவே வந்து ஒத்து வராது. இதுக்கு அடுத்த குணம் அப்படின்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, யார் மீனராசி. அது மாதிரி ரிஷப ராசியும் வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க, ஏதானு சொல்லிட்டாங்கன்னா பிச்சு உதறிடுவாங்க. ஸோ இந்த 2 ராசியும் அப்படி இருப்பாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் கேரே பண்ண மாட்டாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க போப்பா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இவங்க கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒத்து வராது. அதே மாதிரி மீன ராசி வந்து அந்த அவங்களுடைய இந்த சுறுசுறுப்பு இந்த இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எரிச்சல் இதெல்லாம் வந்து பப்ளிக்காக சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்களுடைய மதிப்பு அதெல்லாம் குறையும். ஸோ இது நாளடைவில் வந்து ஒரு பெரிய சண்டைகளை உருவாக்குறதுக்கு உண்டான காரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து குடும்பத்துலேயும் அவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று செய்கிறது, இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறது, இது ஒத்து வராமையே போயிட்டுருக்கும். அதுவும் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறவங்களோட தான் இவங்க பழக்கம் வச்சுக்குவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்க 2 பேருக்குமே பயங்கர கான்ஃப்ளிக்ட் ஆகி பிரச்சனை உண்டாகும். இது வந்து பிஸ்னஸ்லேயா இருந்தாலும் சரி, நம்ம வந்து திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த 2 ராசிகளோடைய இவங்க வந்து வச்சுக்கிறது இவங்களுக்கு பல விதத்தில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து தன்னை சார்ந்த எல்லாருக்கும் நல்லா, தன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க, நிறைய அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் வந்து மீன ராசியும் ரிஷபராசியும் அப்படி கிடையாது. அவங்கள அப்படியே வச்சுக்கணும், ஏன் கொடுக்குற, இந்த மாதிரி இது ஜென்ரலான உள்ள குணங்களுக்கே நான் சொல்ல வரேன்.
இந்த மாதிரி இவங்க வந்து நல்ல திட்டமிட்டு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இப்போ உள்ளது இவ பண்ணிடுவான் அப்புறம் பார்த்துக்கோன்னு இருப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இது மாதிரி வரும். பொதுவாக வந்து துலா ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதி வந்து சந்திரன், அது மாதிரி லாபாதிபதி வந்து சூரியன், பாக்யாதிபதி புதன், இது 3 வருது. இவங்க வந்து பொதுவாக வந்து உத்தியோகம் பார்க்குறத வேலை பார்க்கறத விரும்ப மாட்டாங்க. சுய தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ சுய தொழில் பண்ணுறது இப்போ வந்து அதே மாதிரி மீன ராசியை பார்த்தீங்கன்னா அவங்களும் மேக்சிமம் சுய தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. உத்தியோகம் பார்க்கறது விரும்ப மாட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க வேலைக்காரங்களெல்லாம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், அவங்கள வந்து சமமாக மதிப்பாங்க. ஸோ இது மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வரும். தொழில் விஷயத்தில் வந்து ஏன்னா இவங்க இது மாதிரி இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் வந்து கராராக இருக்க முடியாது. கராராக இருக்காததுனால வந்து நம்ம அடிக்கடி வந்து பிரச்சனைகள் தொழிலில் வரும். அப்போ அவங்க வந்து ஏன் இது மாதிரி பண்ணேன்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள அப்படி தான் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து தொழிலாளர்கள் மூலமாக வந்து கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும். அதே மாதிரி தான் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து அதில் வந்து பயங்கர கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும். இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா குழந்தைகளால் இவங்களுக்கு வந்து சண்டை பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குடும்பஸ்தானம் அதாவது குடும்பத்தில் வந்து பயங்கர பிரச்சனைகள், அவங்களுக்கு 2 கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது, கல்யாணமாகி பிரிவினைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு நம்ம பண்ணிக்கணும். இது வந்து இவங்களுக்கு பொதுவாக வந்து தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி செவ்வாய். அதனால் பொதுவாக வந்து பொருளாதாரத்தில் வந்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சின்ன வயசில் கஷ்டங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து இவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க பிற்கால வாழ்க்கை வந்து சிறப்பானதாக தான் இருக்கும் இவங்கள துளாராசியை பொறுத்தளவில். இப்போ இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற அந்த கண்டிஷனில் பார்த்தா கூட இவங்களுக்கு வந்து ராகுகேது இருக்குது, உடல் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கும், ஜெரிமான பிரச்சனைகள் இருக்கும், ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கும், பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லாஸ் இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இதெல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்து பொதுவாக வந்து உடனடி சமைச்சு சாப்பிடக்கூடிய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரியான கடை வச்சுக்கிறது, அது மாதிரி வந்து கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள். அவன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து மீடியாவில் வந்து இந்த துளாராசிக்காரங்க நிறைய பேரை பார்க்க முடியும், மீடியாவில் இருப்பாங்க. அப்புறம் மார்க்கெட்டிங்கில் வந்து இவங்க அது சம்மந்தப்பட்ட தொழிலில் அவங்க பேர் நிறைய பேர் இருப்பாங்க, பேங்க்கில் இருப்பாங்க. அப்புறம் கலை சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாட்டு பாடுறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த ராசியில் இருப்பாங்க. அப்புறம் திரைப்படத்துறையில், அப்போ இந்த ராசியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக திரைப்படத்துறைக்கு போகிறதுக்கு திரைப்படத்துறையில் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க, ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அந்த விஷயங்களில் இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பியூட்டிஷியன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த துணிக்கடை வச்சுருக்கிறது, அந்த மாதிரியான இதுவும் இந்த ராசியில் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து எந்த ராசியில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு, இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷம் அவிட்டம் இதெல்லாம் வந்து பொருந்தாது. ஸோ அந்த நட்சத்திரத்தில் இவங்க கல்யாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை சதயம் இதெல்லாம் பொருந்தாது. அந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறத இவங்க தவிர்த்துக்கணும். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு புனர்பூசம் பூரட்டாதி இது பொருந்தாது. இந்த இன்னும் சொல்ல போனால் விசாக நட்சத்திரத்துக்கு கேட்டை பொருந்தாது. அதையும் நம்ம வந்து வேதைன்னு சொல்லுவாங்க, வேதை பொருத்தம் இல்லைன்னு சொல்லி. அதனால் இந்த மாதிரி ராசிக்காரங்களெல்லாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுடைய லைஃபுக்கு நல்லதில்லை, பிற்கால வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு இதெல்லாம் பொருந்தாதா அப்படின்னு ஜென்ரலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம அலசி பார்த்தோம்னா தான் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை அமைச்சுட்டா நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பொருத்தம் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு உங்களுக்கு தெரியும், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் அதே மாதிரி வந்து பொதுவாக
கல்யாணம் திருமணம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் 2 பேருடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். வெறும் இந்த இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் ராகுகேது, செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு தசா சந்தி தோஷம், 2 பேருக்கு நடக்கக்கூடிய தசா ஒரே சமதசை இருக்கா, இல்லை தசா சந்திப்புகள் எதுவும் இருக்கா, அந்த சந்திப்புகள் தோஷமாக இருக்கா, அது மாதிரி 7 பாபசாமியம்னு சொல்லுவாங்க, 7 8ஆம் இடங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, அது மாதிரி புத்திர பாக்கியத்தில் தடை இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருத்தத்துக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும், அதுவும் துலா ராசிக்காரங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். நன்றி.